கம்பேக் சொல்லலாம்ண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன கம்பேக் எல்லாரும் பார்த்து கத்துக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிளாக் பூஸ்ட் படம் கெட்ட ஸ்லோனே சிரிக்க வச்சுட்டாங்க. நல்ல படம், ஆவரேஜ் தாங்க. படம் எந்த இடத்துலயுமே வந்து ஸ்லோ எதுவுமே இல்ல. லவ்வும் சொல்லியிருக்காங்க. அடிமையா இருக்க தனத்தை வந்து வெளியே கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பட் கொஞ்சம் ஸ்லோ. இல்ல வயலன்ஸ் இருக்கு, ஆனா எல்லாரும் வந்து பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிப்பில் வெளியாக ரெட்ரோ. இந்த படம் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். நான் உங்க விஜய் சங்கர். வைபும் மற்றும் மக்கள் ரிவ்யூவும் வேற மாதிரியா தரமா வைபா கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு ஃபுல்லா பாக்குறதுக்கு மறக்காம மாதிரி வச்சாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. மிரட்டி விட்டாங்க போங்க. இனிமே நாங்க எல்லாமே 2.25 மணி நேரம் போனாலும் அது ஒரு பொழுதுபோக்கு, நல்லா ஃபுல் என்டர்டைன்மெண்ட், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூரிய ஐயோ என்ன கம்பேக்னா என்ன கம்பேக். கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஆக்ஷன் ப்ரோ, சூப்பரா இருக்கு படம். 4 தடவை பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. லவ் ஒரு கம்மன் ஒரு பர்பஸோட படத்தை எடுத்திருக்காங்க. மத்தபடி ஓகே தான். படம் ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பர் படம். எங்க அண்ணனுக்கு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குற படம். என் அண்ணன் நடிப்பெல்லாம் வேற லெவலு. கார்த்திக் சுப்ராஜ் வேற லெவலு, மியூசிக் வேற லெவலு, எல்லாமே சூப்பர் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ, ஹிட் தாரமா இருக்கு, செம்மையா இருக்கு. வந்து பாருங்க, கம்பல்சரி படம் சூப்பரா இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்கள் பார்ப்பேன்னு சொல்லிருக்காரு அண்ணன். மிக மிரட்டலாவது நடிப்பு நாயகன்றத மிக உறுதியாக பூர்த்தி பண்ணியிருக்காரு. படம் வேற லெவல், உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. என்டர்டைன்மெண்டா இருக்கு. கங்குவால விட்டது பிடிச்சிடலாம். ப்ரோ இன்னைக்கு தலையே கிடையாது ப்ரோ. இன்னைக்கு தலைவன் சூர்யா டே தான் ப்ரோ. எல்லாமே ஒன்லி ஒன் சூர்யா தான் ப்ரோ. 10 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு நல்ல படம். சரியான கம்பேக், சரியான பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் விடுங்க ப்ரோ. கதை தான் ப்ரோ நல்லா இருக்கு. படம் தான், கம்பேக் தான் முக்கியம், அவ்வளவுதான். ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பர் ப்ரோ. விட்டாரு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே தான். கார்த்திக் சுப்ராஜ் படம் செம்மையா வந்திருக்கு ப்ரோ. சூர்யா நடிப்பு பயங்கரமா இருக்கு. படம் எல்லாரும் எதிர்பார்த்தோட பயங்கரமா வந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்கிரீன் பிளே சும்மா பண்ணியிருக்காரு. சூர்யா நடிப்பு வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துக்கு அப்புறம் அவரை பார்த்து தமிழ் சினிமாவில் எல்லா பேரும் ஒரு பயம் வரும். அவர் நடிப்பை பார்த்து ஒரு பயம் வரும். தமிழ் சினிமால அப்படி ஒரு படத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட் படம்னா இது. சூர்யா அண்ணனோட ஒரிஜினல் கம்பேக். படம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. கிளைமேக்ஸ் எல்லாம் தியேட்டர்ல அழுகாத ஆளே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. அண்ணன் சூர்யா வேற லெவல். கார்த்திக் சுப்ராஜ் சரியான கம்பேக். இந்த படம் அண்ணன் சூர்யா படம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆமா, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். கார்த்திக் சுப்ராஜ் சம்பவக்காரர் ப்ரோ. படம் வந்து மிரட்டி விட்டாங்க ப்ரோ. ஆனா உண்மையிலேயே பொம்பளை பையன் நம்பாதீங்க. பொம்பளையாலதான் அவர் கெட்டு போனாரு, திரும்பி வந்துட்டாரு வழியா. பொண்ணுங்கள் நம்பாதீங்க, வேஸ்ட். படம் வேற லெவல் ப்ரோ. படம் பயங்கரமா இருக்கு. படம் சூர்யாவுக்கு வந்து ரீஇன்ட்ரோ தான். பயங்கர மஸ்தா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா தான். கார்த்திக் சுப்ராஜ் படம், சந்தோஷ் நாராயணன், சூர்யா ஆக்டிங் மிரட்டிருச்சு. படம் நல்லா இருக்குல்ல. 100% கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. கங்கோ வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு அவர் வந்து கொடுக்கல. அது நல்ல படம் தான். ரொம்ப நமக்கு ஃபேன்ஸ் டச்சுக்கு வரல. இது வந்து பயங்கரமா பிச்சு பணம் எடுத்துருக்காப்ல. சனா மியூசிக் வந்து பெஸ்ட் ஆல்பம். கெரியர் பெஸ்ட்டுக்கு சனாக்கும் இருக்கட்டும், சூர்யா சார் இருக்கவங்க, பூஜா வச்சு வந்து பார்க்குற எல்லா சீனுமே அழகா இருக்காங்க. அதனால படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. 100% கார்த்திக் சுப்ராஜ் படம் தான். ரஜினியோட இந்த படம் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், படம் சக்சஸ்ஃபுல் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் ஆவரேஜ் நல்லா தர பயங்கர நல்லா பண்ணிருக்காப்ல. சிக்கன் டபுள்எக்ஸ்ல ஒரு மன நிறைவோட வந்து நம்ம கிளைமாக்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்து வரலாம். அவ்வளவு நல்லா இருக்கு. அவரு ட்ரெயிலர்ல பார்த்து இவர் என்ன பண்ணிடுவாரோ பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா அவரும் அவரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாக்கு ரீஇன்ட்ரோவா இருக்கும் கண்டிப்பா. ஒரு நாள் நாங்க வெயிட் பண்ணதுக்கு கங்குவா சொதப்பிருச்சு, பரவாயில்ல. கண்டிப்பா கார்த்திக் சுப்ராஜ் படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பாருங்க. நம்புறோம் இல்ல, சம்பவம் தான். இனிமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. கனிமா சாங் செம்ம வைப் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வைப்பு. இப்படியா தியேட்டர்ல எல்லாம் தான் கெட்ட ஆட்டம் ஆடி சரியான வைப்பு. கனிமா எல்லாம் பயங்கரமா இருக்கு. இனிமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல என்ன, ஃபேன்ஸ்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எல்லாருமே பயங்கரமா இருக்கு. எல்லாரும் பாருங்க, மிஸ் பண்ணலாம். இந்த என்ன சொன்னா, ஏன்னா கங்குவா அப்படி இருக்கு இப்படி இருக்கு உழப்பிட்டாங்க நிறைய இடத்துல.
இதுக்கு வந்து வாங்க அந்த கங்குவா சொன்னாங்க தெரியுமா, இதுல அந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு என்னென்ன ரிவ்யூ கொடுங்க. நல்லா மட்டும் சொல்லுங்கடா, அந்த இடத்துல எனக்கு தொங்குறேன்டா வாசல்லையே. தரமா இருக்கு படம். பாட்டு ஏத்திட்டாங்க ப்ரோ பீக்ல. நடுநடுல இந்த பாட்டுல வாரணமாயிரம் பாட்டு இதெல்லாம் போட்டாங்க. வயலுக்கு ஒருத்தையும் கூட உட்காரல, எல்லாருமே ஏறி நிக்கிறாங்க. எங்க ஏறாங்கன்னு தெரியல, அங்கிட்டு ஏறா இங்கிட்டு ஏறா, பின்னாடி ஒருத்தர் ஏறி நிக்கிறான். இறங்குடானா இறங்க முடியாது, படம் முடிஞ்சாலும் இறங்க வேண்டியான். ரைட்டு படம் மிரட்டி விட்டாங்க பாட்டெல்லாம். நம்ம அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியல. நிறைய பேர் குடிச்சு வந்தாங்க, அது தப்பு தான். ஆனா ஒரு வைப்புன்றது வந்துருச்சு எல்லாத்துக்கும். அண்ணெல்லாம் பிடிக்கவே இல்லை. அண்ணன் ஆடுறாரு, இவரை பிடிக்க முடியல என்னால. என்ன பண்ணன்னு தெரியல. அண்ணன் எங்கிட்ட போயிட்டாரு, நான் எங்கிட்ட போறேன். என் பக்கத்துல உட்காந்து தேடி பாக்குறேன், காணா போயிட்டாரு எங்கிட்ட. ஆனா உண்மையில படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. ஃபேமிலி செட் ஆகுமான்னு தெரியல, ஆனா வந்து பசங்க எல்லாம் பார்க்கணும்னா கரெக்டா இருக்கும் படம். தேங்க்ஸ் ப்ரோ.